ஹாய் நண்பர்களே, வணக்கம். நியூ ஃபேஷன் சேனல் டெய்லர் டிப்ஸ் வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நான் இந்த ஃபோட்டோவில் காமிச்சிட்டு இருக்கிற மாதிரியான சுடிதார் பேண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இந்த பேண்ட்டை தான் இப்போ அழகான முறையில் ஈஸியான மெத்தடில் நம்ம தைக்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, சுடிதார் பேண்ட்டை ஃபுல்லாக நம்ம கட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கஸ்டமர் நம்மள்கிட்ட கேட்ட மாடல் அந்த மாதிரியே ஃபுல்லாக நம்ம கட்டிங் பண்ணிட்டோம். இப்போ இதை தான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். கட்டிங்கை நம்ம பிரித்து எடுத்துக்குருவோம். இப்போ பாருங்கள், 4 தட்டு இருக்கும். இதில் நம்ம வெட்டி வச்சு இந்த பீஸை தனியாக எடுத்துகிட்டோம். இப்போ ரெண்டுங்க எடுத்து நான் கையில் வச்சுருக்கேன். பாருங்கள், இதை தான் இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம எந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த பேண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது சுடிதார் பேண்ட். ஆக்சுவலாக நான் எல்லா மார்க்குமே வெட்டும் பொழுதே பண்ணி வந்திருப்போம். இது கீழே மடிக்கிறது பாருங்கள், அந்த 1 இன்ச்சு கரெக்டாக மடிக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். அந்த இடத்துல நான் அர்க்காத் பண்ணுறேன். ஏன் அர்க்காத் பண்ணுறேன்னா, அந்த இடத்துல நம்ம பால்ஸ் வைக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக 5 பால்ஸ் வைக்கிறோம். அதில் பால்ஸ் வச்சு தான் இந்த பேண்ட்டை தைக்க போகிறோம். அந்த 2 தட்டுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணி வெட்டிக்கிட்டோமோ அதே மாதிரி மேலே போட்டு அடுத்த 2 தட்டையும் நான் வெட்டுறேன். பாருங்கள், மொத்தம் 4 தட்டு கரெக்டாக நான் கையில் வச்சுருப்பேன். இந்த 2யுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், வெட்டிக்கிட்டோம், அர்க்காத் பண்ணிக்கிட்டோம். அர்க்காத் பண்ணி இதை நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த பக்கத்து மடிக்கிறது, அது அந்த பக்கத்து மடிக்கிறது, அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு நம்ம ஏற்கனவே பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். காலில் கரெக்டாக 1/2 இன்ச்சு அளவில் நம்ம தைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஃபுல்லாக பாருங்கள், நான் அப்படியே தைச்சிக்கிட்டே வர்றேன். கரெக்டாக நம்ம அர்க்காத் பண்ணி மார்க் பண்ண இடத்துல நிப்பாட்டிட்டேன். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால்ஸ்லாம் ரெடி பண்ணியே வச்சுருந்தோம். இப்போ நம்ம இதை தான் வைக்க போகிறோம். மொத்தம் 5 பால்ஸ் இதில் வைக்க போகிறோம். நான் எந்த அளவுக்கு எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். காலினுடைய சைடில் வரும் இந்த பால்ஸ் வைக்கும் பொழுது. அவங்க அந்த ஃபேண்டை போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அவங்க மாடல் கேட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபேண்டில் பாக்கெட் இருக்கும். இதில் அவங்க பாக்கெட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் பால்ஸ் இருக்காது. இதில் நம்ம பால்ஸ் வைக்கிறோம். அவங்க பால்ஸ் வைக்க சொன்னாங்க நம்ம வாடிக்கையாளர். அதனால் நம்ம இதை செய்கிறோம். பாருங்கள், நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு வரோம். பால்ஸை எந்த அளவுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் 5வது பால்ஸ் கரெக்டாக வைக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைப் கேட்குறாங்க, இந்த மாதிரி பால்ஸ் வைக்கும்போது எங்கள் மிஷினில் ஊசி உடஞ்சிருதே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பொறுமையாக தைச்சு பைய தைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஊசி உடையாது. பாருங்கள், நான் எண்ணி காட்டுறேன். கரெக்டாக 5 பால்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம 1/2 இன்ச்சில் தான் ஆரம்பித்தோம் தையலை. அதே மாதிரி கடைசி வரைக்கும் 1/2 இன்ச்சிலே நம்ம தையலை போட்டுருவோம். இந்த கட்டிங்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற கட்டிங். அதனால் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சிலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம தைச்சிட்டோம். பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த பால்ஸினுடைய அந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே. இதெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது. கரெக்டாக ஃபினிஷிங்காக கட்டிங் பண்ணி எடுத்துடணும். நான் எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு காலையும் அந்த மாதிரியே நம்ம தைச்சிருவோம். ஃபஸ்ட்டு காலில் நம்ம எப்படி மார்க்கு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணோமோ அளவு எல்லாத்தையும், அதே போன்று தான் இதிலையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக 5 பால்ஸ் தான் இதுலேயும் வைக்கிறோம். நம்ம மடிக்கிறதுக்கு அர்க்காத் பண்ணியிருந்தோம் பாருங்களேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 2 புள்ளி 3 புள்ளியிலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த பால்ஸை வைக்க துவங்குறோம். காரணம் என்னென்னா, அந்த மடிப்பினுடைய ஆரம்ப பகுதியிலேருந்தே பால்ஸ் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு லுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி வைக்கிறோம். இப்போ நம்ம 5வது பால்ஸ் இதுலேயும் வச்சுட்டோம். கரெக்டாக 1/2 இன்ச்சிலே நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு வரோம். ஸ்ட்ரைட்டாக பாருங்களேன், கம்ப்ளீட்டாக அப்படியே நம்ம தைக்கிறோம். துணியை முன்ன பின்ன கொடுத்துடக்கூடாது. நம்ம எப்படியெல்லாம் கட்டிங் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு தான் கரெக்டாக தைக்கணும். அப்படி தைத்தால் மட்டும்தான் நம்ம அளவு வெட்டுற மாதிரி சரியாக பேண்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா உள்ள துணியையும் நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம கட்டிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாருங்கள், இதில் ஓவர்லாக் போடணும். ஓவர்லாக் போட்டால் தான் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஓவர்லாக்கும் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு. இந்த பிசர்லாம் தெரியாது வெளியில். அதனால தான் இந்த ஓவர்லாக்லாம் நம்ம போடுறது. பார்க்குற வேலையை சரியாக பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம அதை அப்படியே திருப்புறோம். பாருங்கள், திருப்பி பால்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். 5 பால்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு மேலே அப்படியே அமுக்கு தையல் போட்டுருவோம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டிச்சிங் தான் போட்டோம். அந்த ஒரு ஸ்டிச்சிங் பத்தாது. அதனால தான் இந்த அமுக்கு தையலையும் போடுறோம். அமுக்கு தையல் இன்னொரு வகையில் நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அமுக்கு தையல் போடுறோம். அந்த பால்ஸ் நம்ம கனமான பீஸெல்லாம் எங்கே தைக்கிறோமோ அங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பைய நிதானத்தோடு தைச்சோம்னா ஊசி கண்டிப்பாக உடையாது. பாருங்கள், இப்போ நம்ம அமுக்கு தையல் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அமுக்கு தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 2வது கால்லையும் இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம அமுக்கு தையல் போட போகிறோம்.
போன பால்ஸ் பாருங்கள் இந்த பக்கத்து திருப்பி இருந்து வச்சுருந்தோம், இந்த பால்ஸை அந்த பக்கத்து திருப்பி வைக்கிறோம் பாருங்களேன். இப்போ பாருங்கள், நான் கை காட்டுற பக்கத்து நம்ம திருப்பி வச்சுருக்கோம். திருப்பி வச்சு அமுக்கு தையல் போட போகிறோம். ஆப்போசிட்டாக தான் பால்ஸ் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் 2 காலும் போடும் பொழுது அந்த பால்ஸ் வந்து முன்பகுதியை பார்த்தது மாதிரி இருக்கும் 2 சைடுலையும். அதனால தான் இந்த ஆப்போசிட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். இதில் பாருங்கள், நம்ம அமுக்கு தையலை கரெக்டாக போட்டு விட்ருக்கோம் பாருங்கள். இந்த அமுக்கு தையலினுடைய காலினுடைய கடைசி பகுதி இந்த மாதிரி நீங்கள் கூட சுரண்டி விட்டுக்கரலாம். உங்களுக்கு வராட்டினால் இந்த மாதிரி சுரண்டி விட்டுக்கரலாம். சுரண்டி விட்டுக்கிட்டு நீவி விட்டுக்கிட்டு கரெக்டாக நம்ம தையலை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் முடிச்சிட்டோம். பாருங்கள், பால்ஸ் எந்த பக்கத்து இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2 கால்லையும் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ 2மே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வைக்கும் பொழுது ஆப்போசிட்டாக வச்சோம்னா 2மே பார்க்கும் பொழுது சரிசமமாக பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம காலுக்கு கீழே மடிக்கிறதுக்காக அர்க்காத் பண்ணி வச்சுருந்தோம். அதை தான் இப்போ கரெக்டாக மடிக்கிறோம். மடிச்சுக்கிட்டு காலினுடைய கீழ் பட்டியை இப்போ நம்ம தச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், கரெக்டாக நம்ம பால்ஸ் வச்சுருக்கிற இடம் கனமாக இருக்கும். 2வது தையலில் பால்ஸ் மாட்டிடக்கூடாது. அதனால் கவனமாக அந்த பால்ஸ் மாட்டிடாத அளவுக்கு நம்ம தையலை போடணும். கரெக்டாக நான் அர்க்காத் பண்ணியிருக்கிற இடத்துலையே மடிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். நம்ம பாருங்கள், ஒரு காலினுடைய கீழ் பட்டியை தச்சு முடிச்சிட்டோம். பாருங்கள், எங்கேயுமே மாட்டலை பால்ஸு. நம்ம அதுக்கு நடுவுலையே தையலை போட்டு எடுத்துட்டோம். இப்போ 2வது கால்லையும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம செய்யக்கூடிய அந்த ஸ்டிச்சிங் இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி தான். அதாவது நம்ம எப்படி முதல் காலை ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி தான் 2வது காலையும் ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள், அந்த நடுவில் வரும் பொழுது அந்த பால்ஸ் வச்சுருக்கிற இடத்துல கொஞ்சம் வேகத்தை குறைத்து கொண்டு தைத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஊசி உடையாது, தையலும் சுருக்க முழுகாது. பாருங்கள், வெட்டி எடுத்துட்டோம். இப்போ 2வது காலையும் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான். பால்ஸ் எங்கேயுமே மாட்டலை, தையலில் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக அந்த பொந்து பட்டின்னு சொல்லுவோம் இதை வந்து அது வந்து நம்ம மடிக்கிறது வந்து மேல் பகுதிக்கு மடிக்கிறது. இந்த பொந்து பட்டியை தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். நான் பாருங்கள், நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இதை தான் நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். 2வது காலை இப்படி தூக்கி போட்டு 2வது தட்டை அதுக்கு மேலேயே வச்சு அப்படியே நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இதில் நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயும் அதே 1/2 இன்ச்சியை தான் ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக இந்த மாதிரி ஃபேண்டுகள் மாடல் ஃபேண்டெலாம் தைக்கும் பொழுது நம்ம 1/2 இன்ச்சியை தான் ஃபாலோ பண்ண முடியும். எக்ஸ்ட்ராலாம் துணி வைக்க முடியாது. வச்சோம் அப்படின்னா நம்ம வெட்டக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வந்து சேராது. அதனால தான் 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிடுவோம். 1/2 இன்ச்சில் தான் நம்ம கட்டிங் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பொந்து பட்டியை பொறுத்தளவுக்கு 2 தையல் போட்டுக்குருவோம். ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உட்காரும் போது எந்திரிக்கும் போது தையல் கிழிஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டபுள் தையல் போடணும். அதே மாதிரி 2வது பக்கட்டும் நம்ம தையலை போட்டுக்கிறணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தையலை ஃபாலோ பண்ணோமோ 1/2 இன்ச்சில் ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி தான் 2வது பகுதியினுடைய பொந்து பட்டியிலையும் தையலை ஃபாலோ பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சி அப்படிங்கிற கேப்பை வந்து முன்ன பின்ன வச்சிடக்கூடாது. அதே மாதிரி இந்த நம்ம தட்டுகள் வச்சு தைக்கும் பொழுது அந்த 2 துணிகளும் சரிசமமாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு தையலை போட்டு முடிச்சிட்டோம். 2வது தையலை போடுறோம் பாருங்கள். தையல் கலை மிக மிக அழகானது. அவ்வளோதான், கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு பின்னாடி இப்போ நம்ம இதில் ஓவர்லாக் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ ஓவர்லாக்கும் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். ஓவர்லாக் போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம காலை ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டாக இந்த ஃபேண்டினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்கள். நம்ம காலை எடுத்துட்டோம் தனித்தனியாக. ஆக்சுவலாக 4 தட்டாக வெட்டினதை 2 தட்டாக ஜாயின் பண்ணோம். இப்போ 2 தட்டை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே ஃபேண்டாக உருவாக்கிட்டோம். அடுத்து இப்போ ஃபேண்டினுடைய அளவு, காலினுடைய லூஸ் அளவு வந்து நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கரெக்டாக 6 இன்ச்சு வைப்பேன். 6 இன்ச்சு போதுமானது உங்களுக்கு. 6 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். இப்போ 6 இன்ச்சிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தையலை போட்டுற வேண்டியதுதான். ஃபேண்டினுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். வாடிக்கையாளர் ஃபோட்டோவில் எந்த மாதிரி மாடல் வேணும்னு காட்டினார்களோ அதே போன்று தான் இந்த ஃபேண்டை கட்டிங் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நான் பாருங்கள் 7 இன்ச்சில் மார்க்கு பண்ணுறேன், கை வச்சுக்கிறேன். கரெக்டாக 6 இன்ச்சிலேருந்து 7 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். காரணம் அந்த கீழ் பகுதியில் கொஞ்சம் தசை இருந்துச்சுன்னா பிடிக்காது, டைட் ஆகாது. அதனால நம்ம அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம். நம்ம 7 இன்ச்சில் எந்த அளவுக்கு கரெக்டாக பிசுறு வச்சு தைக்கிறோமோ அதே அளவுக்கு கடைசி வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். கரெக்டாக பாருங்கள், 2 பொந்து பட்டியையும் ஒன்று சேர்க்குறோம். கட்டிங் பர்ஃபெக்டாக, ஸ்டிச்சிங்கும் பர்ஃபெக்டாக இருக்குமே. ஆனால் இதெல்லாம் முன்ன பின்னா வராது, கரெக்டாக வரும்.
பாருங்கள் கரெக்டாக நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே தைச்சிக்கிட்டே வர வேண்டியது தான். எந்த இடத்துலையும் சுருக்கங்கள் வரக்கூடாது, வரவும் செய்யாது. ஏன்னா நம்ம கட்டிங்கை சரியாக பண்ணியிருக்கோம், அதனால் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. அதேமாதிரி துணி முன்ன பின்னவும் வராது. கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நீங்களே முன்ன பின்ன எதுவுமே வராது. பாருங்கள், நம்ம முன்காலை எந்த அளவுக்கு 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோமோ அதை எடுத்து போட்டு 2வது கால்லையும் மார்க் பண்ணிக்கிறோம். அதே சேமாக வந்துடும். நூலுகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வெட்டி விட்டுறணும். பாருங்கள் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே வரோம். பாருங்கள் கம்ப்ளீட்டாக அவ்வளோதான். காலினுடைய ஆரம்ப பகுதியில் ஆரம்பித்து 2வது காலினுடைய கடைசியை முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் லைட்டாக பிசுறுகள் இருக்குது பாருங்கள் அங்கங்கே, அதை நம்ம கரெக்டாக வெட்டி விட்டுறணும். பாருங்கள் நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதே போன்று தான் இந்த பகுதியிலையும் ஃபாலோ பண்ணணும். எப்படி நம்ம முன்காலில் பிசுரை கட் பண்ணி எடுத்தோமோ அதே போன்று 2வது கால்லையும் கட்டிங் பண்ணி பிசுறுகளை எடுத்துக்கிறோம். பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு. இப்போ மேலே மறுபடியும் அதன் மேலேயே டபுள் ஸ்டிச்சிங் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே போட்ட தையலின் மேலேயே 2வது தையலை போடுறோம். கரெக்டாக போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள் எண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெட்டி எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி பிசுறுகள்லாம் இருந்துச்சுன்னா வெட்டி விட்டுறலாம். ஃபேண்டுக்கு நம்ம இப்போ ஓவர்லாக்கு போடணும். ஓவர்லாக்கு போட்டுருவோம். பாருங்கள் ஓவர்லாக்கு போட்டு முடிச்சிட்டோம். ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்போ மேலே நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். பாருங்கள் மேலேயும் நான் ஓவர்லாக் போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா மேலே பிசுறு வரக்கூடாதுங்கிறதுக்காக மேலேயும் ஓவர்லாக் போட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இந்த மேல் பகுதி தான் இடுப்பு பகுதி. இந்த இடுப்பில் நம்ம எலாஸ்டிக் வச்சு தான் தைக்க போகிறோம். பாருங்கள் நான் கரெக்டாக எலாஸ்டிக் எந்த அளவுக்கு அளவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ எலாஸ்டிக்கை இந்த 2 ஓரத்தையும் ஒன்றாக ஜாயின் பண்ணிடுவோம். பாருங்கள் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தையல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும். ஸ்ட்ராங்காக போட்டால் தான் அந்த எலாஸ்டிக் வந்து பிஞ்சுக்கிட்டு வராது. அல்லது தையலுமே என்ன ஆகாதுன்னா உடையாது, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நான் ஸ்டிச்சிங் எந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இழுத்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வரும். இழுத்து பார்த்தா அந்த நம்ம எந்த அளவுக்கு இடுப்பு லென்த்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம எலாஸ்டிக்கை முடிச்சிட்டோம். இப்போ எலாஸ்டிக்கை ஃபேண்டில் வச்சு தைச்சா ஃபேண்டு ஃபினிஷிங் முடிந்தது. இப்போ அதுக்கு நம்ம ஃபேண்டை ஃபுல்லாக நம்ம தைச்ச இதிலேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக திருப்பிடணும். எல்லாமே நம்ம தைச்ச அந்த பகுதியில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம திருப்பிடுறோம். பாருங்கள் திருப்பி எடுத்தாச்சு. இப்போ திருப்பினதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு எலாஸ்டிக் வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா நிறைய ரெடிமேடு ஃபேண்டெலாம் எடுக்கிறாங்க. இப்போ அதில் எலாஸ்டிக் போயிடுது. வீட்டில் எலாஸ்டிக் எப்படி வைக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது டெய்லர் கடையை நோக்கி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்களே பிரிச்சுட்டு எலாஸ்டிக் இந்த மாதிரி தைச்சிக்கிறலாம். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தைக்கிறேன்னு சொல்லிட்டு. மேலே உள்ள துணியும் கீழே உள்ள துணியிலையும் மட்டும்தான் தையல் உழுகும். தையல் உழுகணும். எலாஸ்டிக்கில் தையல் பிடிச்சிச்சின்னா இழுத்து கொடுக்காது. அதனால் அதை நம்ம ரொம்ப கவனமாக தைக்கணும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தைச்சிட்டு வர்றேன் அப்படிங்கிறத. எலாஸ்டிக்கு மேலே தையல் உளுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இழுத்து கொடுக்காது, தையல் உடையும். அதனால் எலாஸ்டிக்கில் தையல் உழுகாத அளவுக்கு நான் மடிக்கிற இடம் பாருங்களேன், அந்த கை வச்சுருக்கிற இடமும் கீழ்ப்பகுதியும் கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணணும். பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எப்படி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் அப்படியே சுருக்குவேன். பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் சுருக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி வெளியில் வந்துடும். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். தையல் கலையில் நிறைய நுணுக்கங்கள் உண்டு. அந்த நுணுக்கங்களை நாம் கற்றுக்கொண்டாலே அழகாக நம்ம தைக்கலாம். அதுக்கு தையல் பழகிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தொழிலில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கறலாம். இந்த தையல் தொழிலை புதிதாக பழகக்கூடிய தோழர் தோழிகள் கண்டிப்பாக நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு எலாஸ்டிக் வச்சுக்கிட்டு வரோம்னு சொல்லி பாருங்கள். கூடவே நம்மளுடைய நியூ ஃபேஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போட போகிறோம். நிறைய நுணுக்கங்களோட ஈஸியான முறையில் ஈஸியான மெத்தடில் அனைவரும் கற்றுக்கொள்ளும் விதமாக நிறைய வீடியோக்கள் போட போகிறோம். பாருங்கள் இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எலாஸ்டிக் தைக்கிறதுல எங்கேயுமே எலாஸ்டிக் பிடிக்கல. அதனால தான் நம்ம சுருக்கிக்கிட்டே வர முடியுது. பாருங்கள் கரெக்டாக தைக்க சுருக்கிக்கிட்டே அப்படியே வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம தச்சு எடுத்துடுறோம். பாருங்கள் நூலாத்து எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக சிசர் வச்சு தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி எடுக்காதீங்க. தைத்து முடித்ததற்கு பிறகு பாருங்கள் நான் எப்படி இழுத்து காமிக்கிறேன்னு பாருங்கள். இப்படி இழுத்து காமிக்கும் போது எங்கேயுமே பிடிக்கலை. காரணம் என்னென்னா தையல் கரெக்டாக நம்மளுக்கு துணியில் தான் உளுந்துருக்கு. எலாஸ்டிக் மேலே தையல் உழுகலை. அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு.
இப்போ நம்ம எலாஸ்டிக் மேலேயே ஒரு அமுக்கு தையலை போட்டுட்டோம்னா இன்னும் அழகாக மாறிடும் இந்த இடம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு காட்டுறேன் அப்படிங்கிறத. இப்போ நம்ம அமுக்கு தையலை போட்டுருவோம். மேலே அமுக்கு தையலை போடும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் எப்படி இந்த அமுக்கு தையலை போடுறேன், எந்த மெத்தடில் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள். அவ்வளோதான். அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட் பிடிச்சி இழுத்துக்கிறோம். பாருங்கள், நன்றாக பாருங்கள். பிடிச்சி இழுத்துக்கிட்டோம். இப்போ பின்னாடியும் அதே சேமில் இழுத்துக்கிறோம். முன்னாடி எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி இழுக்கிறோமோ அதே போன்று தான் பின்பகுதியிலையும் பேலன்ஸ் பண்ணி இழுக்கணும். அப்போ தான் ஊசி உடையாது. ரெண்டாவது, நம்ம வைக்கக்கூடிய எலாஸ்டிக்கு நம்ம கையை விட்டும் மிஷினை விட்டும் நழுவாது. கரெக்டாக நான் எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி இழுத்துக்கிட்டே தைக்கிறேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். எந்த அளவுக்கு நான் தச்சுக்கிட்டு வர்றேன், நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த எலாஸ்டிக் போட்டது அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டாக்கா பண்ணி எடுத்துடுறோம். சிசர் வச்சு தான் கட் பண்ணணும், கையில் கட் பண்ணாதீங்க. நான் ஒரு அவசரத்தில் பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த ஃபேண்டினுடைய ஃபினிஷிங் முடிஞ்சு. எந்த அளவுக்கு நம்ம ரப்பர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். மேலே எலாஸ்டிக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்களே பாருங்கள். இந்த ஃபேண்டு நம்ம வாடிக்கையாளர் காட்டின மாடலில் இருக்கா அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். நண்பர்களே, இந்த ஃபேண்டை ஃபுல்லாக தச்சு முடித்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இந்த ஃபேண்டு நம்ம வாடிக்கையாளர் காட்டின மாடலில் இருக்கா அப்படிங்கிற கருத்தை நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த டெய்லர் டிப்ஸ் வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.